எடுத்தவங்க வாசிக்கலாம். ரெண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணுகிறவன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லிட்டு கடைசி காலத்துல உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இருக்கிறவன் பார்த்தாரு சுருண்டு 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 விழுகிறாய். அதெல்லாம் வாழ்க்கை. நீ எழும்பு 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 சீரோனே வல்லமை தழைத்துக்கால். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் வசனம் வாசிங்க. 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். வழியை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. காவல் பண்ணு. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சத்துருவன் எந்த வீட்டிலே வரலாம். கள்ளட்டிக்கு சிமுலிமும் வரலாம். நல்ல ஊரே கடை வெளியில் செல்லுமா போட்டு வருவாங்க. ஐயா தோட்டதங்க ஐயா. ஆவில இருந்தீங்கன்னா நீங்கள் பட்டதை செஞ்சணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் கனெக்ட் ஆகிங்க அப்படின்னா அவங்க முகத்தை தெரியும். இவன் நல்லவனா இல்லை நம்ம நாசமாக்க வந்தோம்னா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தேனியில் ஒரு மாதம் லேடிஸ்க்காகவே ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு மாதம் கிளாஸ். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா ரொம்ப மகிமையாக இருக்கும். வளமே வருவீங்க. உட்கார முடியாது உங்களால். சொல்லுவீங்க. அல்லேலூயா. இப்படி சீதா இருக்காங்க எல்லாம் கிட்டே சொல்கிறேன். இங்கே வேலையை விட்டால் போனால் பரவாயில்ல, நீ போயிட ஆகணும். கடைசி காலம். அல்லேலூயா. சிதறடிக்க முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். உன்னை நீ முறை பத்திரப்படுத்திக்கொள். மற்றவர்களை காவல் பண்ணு. உன் குடும்பத்தை காவல் பண்ணு. வீட்டுக்காரங்க காவல் பண்ணுங்க. உன் பிள்ளைங்களை காவல் பண்ணுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு எஸ்டர் என்ன பண்ணால், யூத குலத்திற்கு என்ற ஒரு ஆபத்து வரும்போது தான் போய் நின்றாள். தானியேல் சிறைபிடித்து போனார்கள் பாபிலோனுக்கு. அவன் போனான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவங்க நின்றான். அக்கினியில போட்டாங்க. எரியுண்டா. ஆனா எரிக்கு தெரியாம இவருடைய அடப்பி கட்ட பாதுகாட்டான். எதுக்காக? இன்னும் போய் சுவிசேஷத்தை அறிவி. இன்னும் எத்தனை காலம் தூங்கி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. கடினமாக தான் இருக்கும். இந்த மனுஷனுக்கு வழி இல்லை. ஆமென். காலம் கடைசி. ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அது கடலுக்குள்ள போய் ஏமாற்றணும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து கன்னியாகுமரி, அது திருநெல்வேலி, அது சென்னை, அது தூத்துக்குடி, இது எல்லாமே மூன்று நிலையில் வந்து கொண்டிருக்கிற கிட்ட. இது முன்னாடியே சொல்லிட்டாரு. ரிலேட் பண்ணதில்ல. எங்க பார்த்து சொன்னாரு. யார் தெரியுமா? எங்க அக்கா கல்யாணம் நெட்டி வச்சாங்களே. எங்க அக்கா எங்க நெட்டி வச்சாங்கல்ல, நீங்க வந்து போறீங்க. அல்லேலூயா. அந்த பாசம் மிகப்பெரிய டெக்னாலஜி. அந்த சபையில நாங்கள் விசுவாசத்தில் இப்போக்கே இருக்கோம். ஆமென். அந்த சர்ச்சோட பேரை தான் எங்கள் அப்பா ஓடிட்ட பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே ஒரு டீக்கரசி சொன்னாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் இதெல்லாம் வாழ தகுதியான இடங்கள். ஆமென். இதெல்லாம் 3 நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி முடிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கம் மக்கள்லாம் வருவாங்க, எல்லாம் தங்குவாங்க. இடம் நெருக்கி வரும். தள்ளு 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 தள்ளுவாங்க. நாம் என்ன பண்ணணும்? முந்திக்கணும். முந்தி வளவள கட்டணும்.
போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன் சும்மா இருக்கீங்கன்னு கேட்கிறேன். நீங்க சரி நான் உள்ள போல. அல்லேலூயா. இன்னும் வயது பண்ணீங்க. வயது இல்லை. சாப்பிடல பாக்கி ஒன்றும் இல்லை. ஐயா ஆயில ayo baru pakai itu tadi dulu sekarang ini ஒன்றும் இல்லை. ஒன்றுமே கிடையாது. உள்ள ஆகல கொலுசு போயிருக்காரு. உள்ள ஆகல கொலுசு போயிருக்காரு. சுற்றி கொலுசு மேலே ஓட்டிடுவேன். நீங்க ஒழுங்கா இருக்கணும். நீங்க ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா ஜபம் பண்ணணும். ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும். ஒழுங்கா சாட்சி சொல்லணும். சீக்கிரமா வரணும். தப்புல உங்க மேல வச்சுட்டு ஆவி ஏழைக்கு எங்க இருக்கணும்? சூரியன் இருக்கணும் ஆவிய. அல்லேலூயா. ஆமென். சிதறடிக்கிறவன் வருகிறான். அரணை காத்துக்கொள். உன்னை நீ காத்துக்கொள். வழி காவல் பண்ணு. நீ போகிற இடங்களை காவல் பண்ணு. உன் ஸ்கூல்ல காவல் பண்ணு. உன் காலேஜ்ல காவல் பண்ணு. ஹாஸ்பிட்டல்ல காவல் பண்ணு. உன் கோர்ட்ல காவல் பண்ணு. காவல் பண்ணு. மற்றபடிக்கால் உன் உறவினர்களை இருந்து விடாது. பலவர்களை வந்து நான் வந்துட்டப்பா பலவர்களுக்கு சந்தோஷப்படாது. என் புள்ள வந்துட்டானா, என் பொண்டாட்டி வந்துட்டாளா, என் மருமக வந்தாளா, என் பேரை வந்தாளா, என் வீட்டுல நீ பார்க்கணும். நான் மட்டும் வந்துட்டேம்மா. இதுதான் வாழ்க்கை. எல்லாரும் வரணும். நீங்க ஜெபிக்கணும். இது சொல்லணும். அடி ஒடி வந்தா பரவாயில்ல, ரத்தமே போனா பரவாயில்ல, ரெண்டும் பேசும். இப்ப வரைக்கும் சென்னையில டோமாவில் ரெண்டும் பேசுது தெரியுமா? சென்னையில டோமா குச்சி புட்டை இன்னும் இருக்கு பள்ளிமலையில. அந்த ரெண்டும் பேசுது. சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொரு ஊரைக்கும் அவங்களுக்கு எழுதி கொண்டே இருக்கிறான். சும்மா கிடையாது. பரிமரானது போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜெபம் ஆரம்பிச்சு போறோம். அதுதான் போகணும் அவசியம் கிடையாது. அங்க இருக்கிற எல்லாமே சென்னைப்பட்ட முழுசு சாவிகள் நிறமே ஆரம்பித்து விட்டன. டோமாவோட ரத்தம் சீசன் சொந்த மாத சார்ந்தவன், கூடவே வந்தவன், கடைசிக்கு நின்றவன். இயேசுவன் உள்ள வரும்போது யார் இவர் ஆவியும் கேட்டவர், உன் கையை கடுக்கிறான் கட்டு போறன்னு கேட்டவர். அப்பேற்பட்ட மகன் வந்தாங்கன்னா அவன் ரத்தத்தை குத்தி குத்தி சாவடிச்சாங்க. அவன் ரத்தம் இருக்க மதிப்பு இல்லையா? ரத்தம் பேசுது, இப்பொழுது பேசுது. எதுக்காக? ஐயோ ஆண்டவரே, அறியாம பண்ணிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, தயவுசெய்து விட்டுருங்கப்பா. அவங்களும் சபைக்கு வரணும், அவங்களும் ஆராதிக்கணும், அவங்களும் நேரம் துடிக்கணும். அப்படி இந்த வசதி, இந்த மைக்கு, இந்த பாக்ஸ் எல்லாமே அல்லேலூயா. சும்மா வந்தாலும் எல்லாமே அடிபட்டு பிடிப்பட்டு உடப்பட்டு காய் துப்பி 3 காய் துப்புவாங்க, முன்னாடி போவாங்க, சைடுக்கு போவாங்க, இது போட்டு போவாங்க. எல்லா பக்கமும் துப்பி நாற்று வச்சு வந்து ஆண்டவர்கிட்ட வாசனையாக மாற்றி உங்க நிற்கிறதாக வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காட்டுக்கள் வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டிய கட்டிக்கொள். அறையை என்ன பண்ணு? கெட்டிய பிடிச்சுக்கோ. ஒரு காதலை பார்த்து பைக்கர் போகும்போது கெட்டியா பிடிச்சுக்கோ. கீழே எல்லாம் பாட்டுக்கிற கெட்டியா பிடிச்சுக்கோ. இதே புருஷன் முன்னாடி பைக்ல போனா கொஞ்சம் அளவுனா இருந்தா கெட்டியா பிடிச்சுக்கோமா. இல்லைன்னா இல்லை சொல்ல மாட்டானா? அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீயே கெட்டியை பார்த்துக்கோள். வழி காவல் பண்ணி யாரையும் பார்த்துக்க. உன்னை நீ காவல் பண்ணு, உன்னை நீ கட்டிக்கோள், கெட்டியே பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா புத்தகம் 52:1-2 பார்ப்போம்.
52 1 2. எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை கொள். விருந்த தேசனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறி விட்டு எழுந்திரு. எருசலேமே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏன் அப்படியே இருக்கீங்க? தரித்து கொள்ளணும் சொன்னியே. ஆகி எதுக்குன்னா சபைக்கு போ, ஆகுபடி வீட்டுக்கு போ, பசுத்தலை பெற்றுக்கொள்ளு, அவளோடு பேசு, அந்நிய பாஷையில் பேசு, அவளோட ஐக்கியமாயிரு. ஆவிய இருக்குன்னா சுடுகிறதா இருக்கணும். ஆவிய ஒரு காற்றில் ஊற்றி போகணும். ஆவிய அது கிடையாது வாழ்க்கை. ஆவிய நமக்குள்ள இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும். நன்றிமுள்ள ஆண்டவரே, எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் நான் மாட்டியிருக்கேன், எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த ஒரு விஷயம் கழுவுங்க, ஒரு விஷயம் கொடுத்துனா கழுவுங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை கழுவணும், வசனத்தை படிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த நகரமாக எருசலேமே, இதோட ஒப்புதா பாருங்கள. சாதாரண ஆண்டவர் அவரு. எருசலேம் எவ்வளோ பெரிய ஊரு. இப்போ இஸ்ரேல் தலைநகரம் எருசலேம். அது பேர் மாற்றிட்டாங்க. இப்போ அதே சொல்லி பேர் மாற்றிட்டாங்க. அப்பே தேசத்துல கம்பேர் பண்றாருங்க. பசுத்துல நமக்கு எருசலேமே, நீ என்ன பண்ண? அலங்கார வாசனை தைத்துக்கொள், உடுத்துக்கொள், ஜெபத்தை கட்டிக்கொள், வேதத்தை கட்டிக்கொள், ஆவியானவரை கட்டிக்கொள். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உனக்கு வருவதில்லை. நீ இந்த மாதிரி கட்டி கொண்டால் வரமாட்டான். அத்தை இன்னொரு சொல்லிட்டா கேட்டுக்குங்க. தூசியை உடல விட்டு ஏறு. எத்தனை தூசி ஒரு அந்த டோர் இருப்பாங்க, துருப்பிட்டு போய் ஒரு மாதிரி ஈட்டு வழியில் இந்த எடுத்து பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி இருக்காத. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கருத்து கட்டு அவிழ்த்து விடு. ஐயோ, கட்டா இருக்க, என் பாரமா இருக்க, கலங்கலியா இருக்க, கஷ்டமா இருக்க, புள்ளி கல்யாணம் பண்ணணும், கால் கட்டணும், கொட்டடிக்கணும், கல்மாடி பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடு கட்டணும், வீடு பார்க்கணும், ஐயோ நேரத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. இது அல்ல. கட்டணம் வாழ்த்து வைத்து விடு, அவங்க ஆதரிப்பார். கட்டளை கட்ட நீதான் வளர்க்கணும். அதாவது அவுட்டு அவளும் பார்த்து விடுவாரு. நீ தான் மாற்றி வச்சிருக்க. இது உங்களுக்கு சாலை உங்களால கட்ட முடியும். சால் படிக்கணும்ல, மேல உட்கார் படிக்கணும்ல, அது உங்களால கட்ட முடியும். ஆமாவா இல்லையா? ஷாலு உங்களுக்கு ஷாலு உங்களால கட்ட முடியும். வேற யாராவது கட்ட முடியும். இன்னொன்று கட்டணும். உன் கட்ட நீ தான் கழிச்சே ஆகணும். ஆண்டவரை முடியலப்பா, முடியலப்பா, எவ்வளோ கட்டணும் கொண்டு கட்டல, ஐயோ கட்டணாக்குது, இதுவா அவ்வளோ வாசனை பார்த்தேன். கணக்கில் பெரிய கட்டியாது வாசலுக்கு அவங்களுக்கு வாசல் அவளுக்கு அவனுக்கு அவளுக்கு 1000 மேலே வாரம் இருக்கு. அப்பலமா கட்டு காலத்துல வாங்கிங்களே, அது கட்டு முகத்தடி. அது முடிக்கிறது உங்களால முடியும். பாஸ்டருக்கு இந்த பக்கம் போனால் பொண்ணு அடி, இந்த பக்கம் போனால் விசுவாசிக்கிற அடி, இது பக்கம் போனால் மற்ற உங்களுக்கு அடி, இது பக்கம் போனால் அரசாங்கத்தில் அடி. வழிபட கட்டினியா, காளி பொண்ணு கொடுத்தியா,
கச்சு கட்டினியா, வெங்காயம் வாங்கினியா, அவனுக்கு அடி. ஒரு பக்கம் சாந்தா அடிப்பான், ஒரு பக்கம் ஆண்டு அடிப்பாரு. எக்ஸ்ட்ரா தான் அவன் தாங்குவான். இல்லை நீங்கள் வேற பார்த்த எடுக்கிறது பார்த்த அவன் இன்னும் அழுகுவார். ஐயோ அம்மா ஏற்கனவே பொண்டாட்டி ஆடுறது ஆடுறா, சாத்த அழுமையாக ஆடுறான், நானே முடியாம இருக்கேன், நீயே போய் அவுட் வச்சு ஓடுற. கேட்பாரா மாட்டாரா? கேட்குவார். அலையா லேலுயா. கட்டல் சொல்கிறார், காற்று கட்டு அவிழ்த்து விடு. கடைசியாக 2 வருஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயமானத்தின் படியெல்லாம் செய்த கவனமாய் இருந்த மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட போல மோசே இஸ்ரவேலை வழிநடத்துகிற பால்வொன்று மீட்டுக் கொண்டு செங்கல் பிறந்தா போற நடத்துனாங்க. உடம்பை பற்றி வந்துச்சு.